திருமணம் அது நமக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அதான் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நம்முடைய இளைய மகள் இருக்கிறார் இளரசி, அவளுக்கு திருமணம் முடித்து அவள் வழியாக வரும் பேரப்பிள்ளையை கொஞ்சம் பார்க்க வேண்டும். நம்முடைய மகளின் சம்மதத்தை அறிய வேண்டும். கிடையாதம்மா எனக்கு அதெல்லாம் தேவையில்லம்மா. எந்த சூசு வேணா அப்பா அழைத்த நோக்கம் திருமணம் முடித்து அழக பார்க்க வேண்டும் என்று நானும் உனது அன்னையும் முடிவு செய்திருக்கிறோம். அப்பா உன்னுடைய விருப்பத்தை அறிய வேண்டும் என்றுதான். எனக்கு என்ன வேலை விட்டது? எனக்கு முடிச்சு அப்புறம் எனக்கு திருவிழா அப்பா எனக்கு இப்பதான் துள்ளி விளையாடு நேரம். அப்படி எனக்கு திருமணம் செய்து வைத்தா பருவத்திய பயிற்சி காலகாலத்தில் திருமணம் முடித்து அழகு பார்ப்பதுதான் நல்லது. நான் தான் சொல்கிறேன், உன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்க. அந்த திருமணம் என்றால் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது. கண்ணால் பார்த்தது கிடையாது. கருப்பா இருக்குமா, சிகப்பா இருக்குமா, ஒயிட்டா இருக்குமா, பிளாக்கா இருக்குமா, இது வரையும் கண்ணால் பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது எனக்கு திருமணம் சொல்றீங்களா? இது நல்லா இருக்கா? திருமணம் என்பது என் மகளுக்கு சத்தியமா தெரியாது. நாளைக்கு என்னடா அப்பா அப்பா செய்திருக்கிறார், திருமணத்தை செய்திருக்கிறார். அதை நான் செய்திருக்கிறேன். ஐயா என்ன தக்காத்திக்கு லோல் பட்டு எடுக்கிறாங்களா? ஐயா ஐயா கத்தி எடுக்கிறாங்க. ஒரு போலிக்கா நீ கத்துறாங்க, அவனும் கத்துறாங்க. அழகி சொல்லுடா, திருமணம் என்றால் எப்படி இருக்கும்? முதல்ல வண்டகா மாதிரி நீட்டா வரும். வண்டகா மாதிரி நீட்டா இருக்குமா? எனக்கு வெண்டகா ரொம்ப பிடிக்குமா? அப்புறமா சோரகா மாதிரி அப்படியே தொங்கும். தொங்குமா? ஐயோ பூசணிக்கா மாதிரி வரும். பூசணிக்கா மாதிரியா? அந்த பூசணிக்கா நான் தொங்கிட்டா அது மாதிரி வந்து சொல்லவே தேவையில்லை. அப்பா எனக்கு திருமணம் வேண்டாம். நான் வளர சென்ற விளையாட பிரித்து ஆரம்பம் தொடுத்து என்னுடைய கூந்தல் சூட வேண்டிய ஆசை இருக்குது. நான் வளர
கணவருக்கும் திருமணமாகி இதுவரை 10 வருடங்கள் உருவாகிவிட்டது. உண்மைதான். ஆனால் எங்களுடைய நாட்டையாலே ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று ஒரு பெருத்த வணக்கம் உள்ளதம்மா. ஆமா, அதனால நான் ஒரு முடிவோட வந்திருக்கேம்மா. என்ன முடிவு? என்னுடைய கணவருக்கு 2ஆம் தர திருமணம் செய்ய முடிவு. கணவனுக்கு 2ஆம் தர திருமணமா சொல்வதை கேள்வி. 10 வருடங்களாகி திருமணம் நடந்து குழந்தை பிறக்கிற காரணத்திற்காக உடைய கணவனுக்கு 2ஆம் தர திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். ஏனம்மா கொடுத்து கண்டிப்பா பிறக்குமா? உனக்கு என்ன வயதாகிவிட்டது? ஆண்டு அருளால் அம்மன் அருளால் கண்டிப்பா குழந்தை பிறக்கும். 2ஆம் தர திருமணமே வேண்டாம். தலைக்கு பாரம் வேண்ட சொல்வதை கேளுமா. நீ என்னதான் சொன்னாலும் சரி, என்னுடைய கணவருக்கு 2ஆம் தர திருமணம் செய்ய முடிவு எடுத்திருக்கமா. சக்காலத்தி போராட்டம் ஒரு சொல்வதை கேளுமா. வேண்டாமா? அந்த சக்காலத்தியார் போராட்டமே வரக்கூடாது. நான் வேற ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என் வார்த்தையை மீறி பேசுவதை உனக்கு வாடிக்கையாக போய்விட்டது. என்ன சொன்னாய்?
சொல்லும் வார்த்தையை மறுத்து பேசுவது இவளுக்கு வாடிக்கையாக போய்விட்டது. இவளை நம் நாட்டை விட்டு போகச் சொல். சொல்வதை கேளம்மா. இரண்டாம் தார திருமணம் தேவையில்லை அம்மா. இதனால் விளைவு நீதான் அனுபவிக்க வேண்டும். சொல்வதை கேளம்மா. உன்னுடைய தங்கையா உன்னோடு பிறந்த உடற்பிறப்பு அவளுக்காக வேற மாப்பிளை பார்த்து திருமணம் செய்து கண்குளிர பார்க்க வேண்டும் அம்மா. சொல்வதை கேள் மங்கை கிடைச்சு. இரண்டாம் தார திருமணம் வேண்டாமா காமனுக்கு? சொல்வதை கேளம்மா. அம்மா நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, நான் எடுத்த முடிவை பின்வாங்குவதே கிடையாதும்மா. சரி, எத்தை சொன்னாலும் ஏற்கவில்லை. ஆமா, உடைய விருப்பம் அப்படி என்றால் அதற்கு நான் தடையே சொல்லவில்லை. உடைய தங்கையோ மலருடன் சென்றிருக்கிறாள். அவள் என்ன முடிவு சொல்லுகின்றாளோ அதற்கு நான் தடையே சொல்ல மாட்டோம். உடைய தங்கை மலருடன் சென்றிருக்கிறாமா? என்னுடைய தங்கை திருமணம் சம்மதிச்சுட்டா உங்களுக்கு சம்மதம் தானே? கண்டிப்பாக. எங்களுக்கும் விருப்பம். மலருடன் சென்றிருக்க என் தங்கையை சந்திக்கின்றேன். திருமணத்தை சம்மதம் வாங்கிட்டு வரேன். அப்புறமேட்டு வந்து பாக்குறேன். நினைக்காது இந்த தங்கச்சி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம அவன் மெலிசாகிறாளா, குண்டாகிறாளா, நெட்டியாகிறாளா, ஒல்லியாகிறாளா, கருப்பாகிறாளா, நான் போய் முதல்ல பார்த்துட்டு வந்துடுறேன். இது என் தங்கச்சியை நீ பார்த்தது கிடையாது. என்ன 10 வருஷம் ஆச்சுல்ல, அதுல பார்த்துக்க மாட்டேன். என் தங்கச்சி போய் பார்த்துட்டு வர போறேன். பார்த்துட்டு வரேன். டேய் என்கிட்ட பேசுற மாதிரி வாய்க்கு வந்தவர பேச விட மாட்டேன். இந்த பாரு அவ பாக்கிறதுக்கு படு கோபக்காரி. ஞாபகம் வச்சுக்கடா. பார்த்து செய்யறமா. வீணா உதப்பட்டு வராதே. சீக்கிரமா போய் பார்த்து